அப்ப வித்தியாசம் புரிஞ்சுதா? பெருமாள் செய்த உதவிக்கும் ராமானுஜர் செய்த உதவிக்கும் குவான்டிட்டின்னு பார்த்தா பெருமாள் தான் நிறைய உதவி பண்ணியிருக்கார். ஏன்னா மொத்த உலகத்தையுமே படைத்திருக்கிறார், சரீரத்தை கொடுத்திருக்கார், ஞானத்தை கொடுத்திருக்கார், மனசு கொடுத்திருக்கார், புலன்கள் கொடுத்திருக்கார், வேதம் கொடுத்திருக்கார், ரிஷிகள் கொடுத்திருக்கார், இதிகாச புராணங்கள் கொடுத்திருக்கார், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், திவ்ய பிரபந்தம், ஸ்ரீ சுக்திகள் எல்லாம் கொடுத்திருக்கார். அப்ப பெருமாள் எத்தனை கொடுத்தார்னா நிறைய கொடுத்தார். ராமானுஜர் எத்தனை கொடுத்தாருன்னா ஒன்னே ஒண்ணு பெருமாள் திருவடி. ஆனா குவான்டிடேட்டிவா பெருமாள் செஞ்சது ஜாஸ்தியா இருந்தாலும் குவாலிட்டேட்டிவா பாருங்க, பெருமாள் கொடுத்த அத்தனை சாஸ்திரங்களும் அல்டிமேட்டா அவர் திருவடியை போய் பிடிக்க சொல்றது. ராமானுஜர் ஒரு அஸ்திரம் போட்டாலும் பிரம்மாஸ்திரம், சரணாகதி, நேரா பெருமாள் திருவடியை பிடிச்சுக்கோங்க, பெருமாள் திருவடியை பிடிச்சா மோட்சம் போலான்ட்டார். அப்போ சாஸ்திரம் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் ஒரே வழி பெருமாள் திருவடி, பொது நின்ற பொன்னங்கழல் புடிச்சுக்கோங்கன்னார். புடிச்சுட்டு எல்லாரும் மோட்சம் போக ஆரம்பிச்சிட்டோம். அதான் வந்து எடுத்தனன் என்று என்னையே என்ன கூட மேல உயர்த்தி விட்டுட்டார். பிறவி பெருங்கடல்ல இருந்து காப்பாத்தணும்னா ஒருத்தர் என்ன பண்ணாராம், கயிறு போட்டார். ஆனா அது சாதா கயிறு. இன்னொருத்தர் என்ன பண்ணார், கயிற்றுல முடிச்சு போட்டு ஒரு கயிற்றை போட்டாராம். சாதா கயிறை பிடிச்சு 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 ஏறணும்னு பார்த்தாலும் வழுக்கி விட்டுடும், விழுந்துருவான். ஆனா கயிற்றிலே முடிச்சுகள் நிறைய போட்டு வீசினா அந்த முடிச்சை பிடித்து கொண்டு மூழ்கி இருப்பவன், வெள்ளத்திலே சிக்கினவன் தப்பிச்சு வந்துருவான். அப்ப பெருமாள் 13 கயிறு போட்டார். ஆனா எதுலயும் முடிச்சு இல்ல. ராமானுஜர் ஒரே கயிறு, பெருமாள் திருவடிங்கிற முடிச்ச போட்டு கொடுத்தார். பிடிச்சுன்னு நாம மேல வந்துட்டோம். அப்ப எல்லாத்தையும் கொடுத்த பெருமாள் தன் திருவடியை கொடுக்கல. ராமானுஜர் பெருமாள் திருவடியை மட்டும் தூக்கி கொடுத்தார். நாமெல்லாம் முன்னேறிட்டோம். அதான் பாட்டின் கருத்து. பிரளய காலத்திலே மனசு, புலன்கள் எல்லாமே சிதைந்து நசிந்து போய் ஜடப்பொருள் போல நாம் ஜீவாத்மாக்கள் இருந்தபோது என்னை கருணையோடு கண்ட பகவான் எனக்கு நான் மோட்சம் போகணுங்கிறதுக்காக மீண்டும் அந்த மனசையும் புலன்களையும் கருணையோடு பகவான் கொடுத்தான். ஆனா எல்லாத்தையும் கொடுத்த பெருமாள் தன் திருவடிகளை மட்டும் கொடுக்கல. ராமானுஜர் வந்தார், நேரா பெருமாள் திருவடியை மட்டும் கொடுத்தார். என்னை பிறவி பிணியிலேருந்தே காப்பாத்திட்டார்.